பிக் பாஸ்ல இந்த வாரம் எவிக்ஷன் கிடையாது. அது ஏன் அப்படின்னா மிக்ஜாம் புயல் காரணமாக மக்களால் ஓட்டு போட முடியலை. அண்ட் சென்னையிலேயுமே அது மிகப்பெரிய ஒரு அஃபெக்ட் ஏற்படுத்தியிருக்கு. அப்படிங்கிறதுனால இந்த வாரம் எலிமினேஷனை தள்ளி வச்சிருக்காங்க. அண்ட் இந்த வாரம் எலிமினேஷன் இல்லை அப்படிங்கிறது கண்டிப்பாக அடுத்த வாரத்துக்கு மிகப்பெரிய ஒரு ப்ரெஷரை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இந்த வாரம் மிகப்பெரிய அளவில் ஹாப்பியாக இருந்தது அர்ச்சனா மற்றும் பூர்ணிமா. ஏன் அப்படின்னா அவங்கள எதிர்த்து யாரெல்லாம் நின்னாங்களோ, யாரெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்டாங்களோ அவங்களாம் தான் நாமினேட் ஆகியிருந்தாங்க. அவங்களில் யார் போனாலுமே சரி அவங்க ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தாங்க. கண்டிப்பாக இந்த வாரம் எவிக்ஷன் இல்லை அப்படிங்கிறப்ப அவங்களுக்குமே இது மிகப்பெரிய ஒரு கோவத்தை உண்டாக்கும். இது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் நாமினேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாத்து வாயிலிருந்துமே ஒரு வார்த்தை வந்துச்சு, பூர்ணிமாவும் மாயாவையும் ஏன் யாருமே நாமினேட் பண்ணலை, மாயா கிட்டத்தட்ட 3 வாரமாக நாமினேட் ஆகாமல் இருக்காங்க, கண்டிப்பாக அடுத்த வாரம் மாயா பூர்ணிமாவை நாமினேட் பண்ணுவேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அடுத்த வாரம் கண்டிப்பாக மாயா பூர்ணிமா நாமினேட் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது. ரவீனா வாய்ப்பு இருக்குது. கூல் சுரேஷ், மணி, தினேஷ் அண்ட் நிக்சன் இவங்களும் செலக்ட் ஆகிறதுக்கு நாமினேஷனில் அதிக வாய்ப்புகள் இருக்குது. இப்படி செலக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா அதில் யார் கடைசி 2 இடத்த பிடிக்கிறாங்களோ கன்ஃபார்மாக அடுத்த வாரம் வெளியே போவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இந்த வார எவிக்ஷன் அடுத்த வார எவிக்ஷனையும் சேர்த்து டபுள் எவிக்ஷனாக வைக்கிறாங்களா, இல்லை இந்த வாரம் சிங்கிள் எவிக்ஷன் அடுத்த வாரம் டபுள் எவிக்ஷன் வச்சு அதனால் 3 பேராக ட்ரிபிள் எவிக்ஷனாக தூக்க போகிறாங்களா அப்படிங்கிறமான ஏராளமான கேள்விகள் இப்போ வந்திருக்கு. கண்டிப்பாக அடுத்த வாரம் டபுள் எவிக்ஷன் அப்படிங்கிறது கன்ஃபார்ம். ட்ரிபிள் எவிக்ஷன் அப்படிங்கிறது சர்ப்ரைஸ் எலமெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். நீங்கள் அப்படி இருந்துச்சுன்னா யார் யார் போகணும்னு நினைக்கிறீங்க? உங்களோட தாட்டை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.